பவானி லைஃப் ஸ்டைல் அனைவரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள். ஒரு கஸ்டமர் வந்து நேற்று வந்து ஒரு ட்ரை ஜார் கேட்டிருந்தாங்க. பின்ன நாங்கள் ஓகேன்னு வந்து ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நேற்று அவங்க சாயங்காலம் வந்தாங்க. வந்துட்டு எங்கே கொஞ்சம் கூட்டமாக இருந்தனால நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வரல. இப்போ அவங்க வந்திருந்தாங்க. எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும், எனக்கு கரம் மசாலா அரைக்க வேணும்னு. இப்போ இவரும் மார்க்கெட்டுக்கு போயிட்டார். மணி 1:15 1 மணிக்கு டான்வர் மார்க்கெட் போயிடுவார். இப்போ கஸ்டமர் எப்படின்னு ஒரு 1/2 மணி நேரத்தில் வரேன் செஞ்சு தாங்கன்னு. இவர் சொன்னாலும் நீ செஞ்சு கொடுத்துருன்னு பேசவே விட மாட்டேங்கிறாங்க. பாருங்க எப்படி கத்திட்டு இருக்காங்க பாருங்க. நான் இந்த மாதிரி ஜாரெலாம் இப்படி நேரத்தில் பண்ணிடுவேன். இதில் ஒரே ஒரு சின்ன சவால் இருக்குது. அதை நான் காட்டுறேன் என்னன்னு. இந்த ட்ரை ஜார் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும் அசம்பிள் பண்ணுறதுக்கு நான் பார்த்துக்கலாம். மொதல் அதுக்கு ஒரு ஜார் வேணும் சரிங்களா. இது வந்து ட்ரை ஜார். பின்ன வந்து ஒரு ஜம்போ. இது வந்து அவ்வளோ செட்டாக வந்துடும். பின்ன ஒரு கப்லர். பின்ன ஒரு பிளேடு. இது கொஞ்சம் கிளியராகவே இல்லை. மொபைல் ரொம்ப டல்லாக இருக்குது, என்னன்னு தெரில. இப்போ ஜார் ஜம்போ கையில் எடுத்துட்டேன். இதுக்கு வந்து பாயிண்ட் இருக்காது. சட்னி ஜார் தான் பாயிண்ட் இருக்கும். இந்த பேடை அப்படி செட் பண்ணிட்டு இந்த ஜாரை மேலே வச்சு கனெக்ட் பண்ணணும் தெரியுதுங்களா. அதுக்கப்புறம் இந்த பிளாக் கலர் வைசரை உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணணும். பின்ன இந்த ஒயிட் ஸ்டீல் ரிங்கை வந்து இப்படி பண்ணணும். பின்ன அதுக்கப்புறம் இந்த நட் இருக்குது பார்த்தீங்களா, இதை போட்டு இப்படி கையால் நல்லா முறுக்கிக்கணும். கையெல்லாம் முறுக்கியாச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் சொன்னல இனி இதில் வந்து ஒரு சவாலான வேலை, அதுக்கு தான் நான் உனக்கு மட்டும் சொல்கிறேன். இது இப்போ நம்ம ஜார் டைட் பண்ணுற ஆயுதம். இந்த பக்கம் பெருசு இந்த பக்கம் டைட் பண்ணலாம், சின்னது இந்த பக்கம் டைட் பண்ணலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் இதை அப்படி வச்சுட்டு இப்படி முறுக்கணும். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ இந்த பக்கத்தில் ட்ரை பண்ணலாம். இப்படி கீழே வச்சுட்டு ஃபுல்லாக அப்படியே டைட் பண்ணணும். இது வச்சுட்டு ஃபுல்லாக நம்ம இப்படி ஜாரை சுற்றி எவ்வளோ முடியுதோ அவர் எடுக்கும் போது நான் பிடிச்சிப்பேன். நான் இப்படி பிடிச்சிப்பேன், அவர் மருந்து டைட் பண்ணுவார். இப்போ நான் தனியாக பண்ணுறதுனால கொஞ்சம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ட்ரை பண்ணணும். ட்ரையில் டைட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஜம்போ ஒரு கையில் அப்படி பிடிச்சிக்கணும் டைட்டாக. இந்த இவ்வளோ இன்சர்ட் பண்ணி இப்படி நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தை வச்சு டைப் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து இது வந்து சாப்டிங் சரிங்களா. இது வந்து பிளேடு. இதை வச்சு நம்ம பக்கம் திருப்பணும். இப்படி திருப்பக்கூடாது, லெஃப்டில் அப்படி திருப்பணும். இப்போ வந்து இது நட்டுவாலா பிளேடு பானா சரிங்களா. இதை அப்படி வச்சு நம்ம பக்கம் பூ போல் திருப்பணும். ரொம்ப கடன்னு திருப்பினா உள்ளே வந்து ஒரு இன்சர்ட் இருக்கும், ஒரு ராட் மாதிரி இருக்கும். அது ஸ்லீப் ஆகிட்டுனா உடஞ்சிட்டா அப்போ பிளேடு நமக்கு வேஸ்ட்டு. இப்படி பூ போல் மெதுவாக திருப்பி ரொம்ப திருக்கக்கூடாது. அவ்வளோதான் முடிஞ்சுது. இல்லை அதுக்கப்புறம் நான் சொன்னேன் புஷ்ஷுக்குள்ளே வந்து கோட்டிங் இருக்கும். ஃபினிஷிங் வந்து அது கொஞ்சம் லேசாக ஃப்ரீ ஆக்கணும். இதை வச்சு இந்த பக்கம் லேசாக அப்படி சுற்றி எடுத்தால் அந்த கோட்டிங் வந்து ஃப்ரீ ஆகும். இல்லை அப்படி வந்து ரொம்ப வந்து டைட் ஆகும்னா அந்த புஷ்ஷுக்கும் சாஃப்டிங்க்கும் இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது சப்போர்ட் பண்ணாது. அதனால தான் இதை அப்படி ஃபுல்லாக சுற்றியாச்சு. பின்ன இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இதில் வந்து நம்ம ஒரு வைசர் செட் பண்ணணும். இதில் நம்ம ஹைட்டு எவ்வளோ இருக்குன்னு அதை முதல் பார்க்கணும். ஹைட்டு வந்து நமக்கு கண்டிப்பாக செட் ஆகணும். இதில் வந்து இப்போ ஹைட் கரெக்டாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு, கீழே வந்து இப்போ இவ்வளோ கேப் இருக்குது. இந்த கேப்பில் நம்ம வந்து எத்தனை வைசர் வேணுமோ அதை அப்படி நம்ம செட் பண்ணிக்கணும். இதில் எனக்கு இப்போது 3 வைசர் தேவைப்பட்டது. இனி இந்த கப்லரை வந்து பிளேடு எப்படி நம்ம பக்கம் திருப்பணுமோ அதே மாதிரி கப்லரையும் நம்ம பக்கம் திருப்பணும். நம்ம ஜார் அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுடுவோம். உடனே வச்சுட்டா தான் அந்த டேபிளும் க்ளீனாக இருக்கும். ட்ராயரை திறந்து இதை வச்சுருவோம் சரிங்களா. இப்போ இதுக்கு நம்ம மூடி செட் பண்ணலாம். 3 டைப் மூடி இருக்குது, எது செட் ஆகின்னு பார்க்கலாம். இப்போ நான் இது ஒரு மூடி எடுத்திருக்கேன். இது வந்து வித்தவுட் ரிங். இதில் கனெக்ட் ஆகணும், செட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இது வந்து இதில் கனெக்ட் ஆகலை. இப்போ இது வந்து நம்ம ஒயிட் கலர் ரிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூடிக்கு வந்து மேட்ச் இதே கலரில் கொடுத்துருக்கேன். இது செட் ஆகும்னு பார்க்கலாம். இப்போ இது செட் ஆகிட்டு தெரியுதுங்களா. நம்ம ட்ரை ஜார் ரெடி. கஸ்டமர் வந்தால் தூக்கி கொடுத்துடலாம். கஸ்டமர் உடனே செஞ்சுக்கணும், ஹாப்பி ஆயிடுவாங்க. ஓகேவா.
நம்ம இந்த ஜார் வந்து இப்போது இவங்க கஸ்டமர் இப்படியே கொண்டு வீட்டில் மசாலா அரைக்கக்கூடாது. நல்லா சோப் தண்ணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்டீலில் வந்து ஒரு கோட்டிங் வரும் ஃபினிஷிங்காக. ஒரு ஆசிட் கலந்த ஒரு பவுடர் மாதிரி வந்து செட் பண்ணுவாங்க. அதை ஃபுல்லாக இவங்க வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு நல்லா தேய்ச்சிட்டு தான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். நாங்கள் எல்லா கஸ்டமர்ட்டுமே அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது சொல்லி தான் கொடுப்போம். ஏன்னா சாப்பாடு விஷயம் பார்த்திங்களா, அப்போ ஃபேனு மற்ற கூலருக்கெலாம் நாங்கள் இவ்வளோ அட்வைஸ் பண்ண மாட்டோம். குழந்தைங்க பெரியவங்களாம் சாப்பிடுவாங்க. இந்த கோட்டிங் ஸ்டீல் மினுங்குது பார்த்திங்களா, இது கழுவுனோடனே இந்த ஷைனிங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மங்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஜார் ரெடி. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எப்படி இருக்குங்க? சரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து யார் யார் பெண்கள்லாம் என்னென்னமோ சாதிக்கிறாங்க. எனக்கும் சாதிக்கணும் ஆசை தான். ஆனால் எனக்கு வந்து எதுவுமே யாரும் பெரிய சப்போர்ட் இல்லை. நிறைய சாதிக்கணும், ஏதாவது வாழ்க்கையில் செய்யணும். ஆரம்பத்துலேருந்தே எனக்கு அந்த ஒரு எண்ணம் உண்டு. ஆனால் இது வரைக்கும் என்னால் எதுவுமே சாதிக்க முடியல. அது ஒரு வருத்தம் வந்து எனக்கு எப்போவுமே இருக்குது. சில பெண்கள் பிளேன் ஓட்டுறாங்க, ட்ரெயின் ஓட்டுறாங்க, ராக்கெட் ஓட்டுறாங்க, பெரிய பெரிய ஆஃபீஸராக இருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் இல்லைனாலும் யூடியூப்பில் வந்து என்னை யாராவது பேட்டி எடுக்கணும், எனக்கு அவார்டு யாராவது கொடுக்கணும், ரொம்ப ஆசை. அடுத்தவங்களுக்கெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. என்னை ஏன் யாரும் பேட்டி எடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஏன் யாருமே எதுவுமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. ஃபேமிலிலேயும் அப்படி தான், மற்ற நீங்களும் அப்படி தான் வச்சுக்கோங்களேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப வளவலன்னு பேச விரும்பல. நம்ம வேலை முடிஞ்சிட்டு என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஏன்னா நான் மொபைல் வந்து கையில் பிடிக்க முடியாது, கையெல்லாம் ஆயிலாக இருக்குது. ஒரு சப்போர்ட்டில் பின்னாடி வந்து ஒரு ஒரு டை இருக்குது பார்த்திங்கன்னா, எங்கள் வேலை பார்க்குற டையை வச்சு அதில் நான் சப்போர்ட்டில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, ஸ்டாண்ட்லாம் இங்கே இல்லை. வீட்டில் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்ட் வந்து மொபைல் வச்சா இன்னும் வந்து இப்படி ஆடும். அதனால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கையாக தான் எடுப்பேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நான் கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணுவேன். சரிங்களா, பாய்.